ஆரம்ப காலத்துல எல்லாரும் கல்யாணம் பண்ணும்போது போட்டாவுக்கு சிரிப்பாங்க, சிரிக்கவே மாட்டேன். இந்த அன்னை வீடியோ எடுக்கிறது அதுல புருஷ முட்டாட்டி நிக்கும் போது பார்க்கணும்டா. கேமராமேன் சொல்லுவார், மேடம் சுமைல். உடனே மாப்பிள்ளைய சார் லைட்டா டீத்த ஓபன் பண்ணுங்க. அவன் முடிஞ்சு சிரிக்கவே மாட்டேன். ஆனா இப்ப கேமராமேன் உனக்கே சொல்றேன், இப்ப என்ன பண்றாங்க, இவங்க போட்டா அதிகமா கழுவணும் முடுறதுக்காக கரைச்சு கரைச்சு போட்டு அடிக்கிறாங்க. உடனே மாப்பிள்ள ஏற்கனவே பொம்பளை அடைக்காம காய்ச்ச பாட்டில நிற்பேன். கேமராமேன் சைஸா சொல்லுவார், சார் உங்களுக்கு ஆக்ஷன் இல்லைன்னா அந்த மேடம் சோல்டர்ல கைய போட முடியுமா? உடனே மாப்பிள்ள தாண்டா நான் எதிர்பார்த்தேன். அவன் சார் ஒரு முத்தம் கொடுக்கலாமான் அவன் போட்டா சார் இடுப்பு கிழங்கு சார். 12 மணிக்கு மேல மாப்பிளும் பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. சொந்தக்காரன் போற மண்டபத்துல இருப்பேன், வெளியேற்றி விட்டுருவாங்க. ஏன்னா புனிதமான உறவு தாம்பத்திய உறவுலாம். அப்பெல்லாம் எங்க ஆத்தா பாட்டி எல்லாம் எத்தனை பிள்ளை வந்தாங்க? எத்தனை பிள்ளை? 17 பிள்ளை 18 பிள்ளை. இதே வேலையை தான் இருந்துருப்பாங்க. 17 18 பிள்ளைன்னா அப்படியே தான் இருந்துருப்பாங்க. பிள்ளையவே நம்பர் வச்சு தான் கூப்பிடுவாங்கலாம். 1ஆம் நம்பர் டவுசரை மாற்று, 2ஆம் நம்பர் பள்ளிக்கூடத்து கிளம்பு, 3ஆம் நம்பர் கஞ்சி குடி. அப்படின்னா ஐயா வேலை விட்டுக்க போக மாட்டாங்க. அவருக்கு வேலையா தான்டா. ஏன்னா இப்ப நமக்கு 100 நாள் வேலை இருக்கு. அந்த காலத்துல கிளவியில பூரா 100 நாள் வேலையை நடத்திருக்காங்க, சித்திரவதை வளர்த்திருக்கேன். இப்ப நம்ம எல்லாம் ஜட்டி பேண்ட் எல்லாம் போடுறோம். எங்க ஐயாவுக்கு எல்லாம் ஜட்டி பேண்ட் எல்லாம் என்னன்னு தெரியாது. எங்க அப்பா தான் விட்டு சேலறேன். அது கம்மாயில குளிச்சு கம்மா கரையில காய போட்டுக்கிட்டு எங்க ஐயா அப்படி போய்கிட்டு பரட்டுன்னு கழிச்சு இப்போ வயலுக்கு பேண்ட் போடுறாங்க. சட்டி தான் இங்க இருக்கு, பேண்ட் அதை செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். புது சட்டி போடும்போது எடுத்த வாடாம. எப்படி காலங்கள் மாறிக்கொண்டு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அத்தனை பேருமே பழைய நிலைமைக்கு இன்னும் 5 வருஷத்துல வந்துருவீங்க. எல்லாரும் கோமணம் சொல்றேன். என்ன சொல்றேன்னா கோமணம் சொல்லல, மண்பான விறகடுப்பு அப்படி சமைக்கும் போது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி அம்மியில மஞ்சள் அரைச்சு மசாலா அரைச்சு குழம்பு வச்சாங்க கர்ப்பிணி பெண்ணோட. அப்ப சுகப்பிரசவம் பிரசவம் பார்த்தது வெட்டினரி டாக்டரா மாற்றாடுறாங்க இல்ல கவர்மெண்ட் டாக்டர். எந்த டாக்டர் MBBS படிச்சுனா வரல. பிரசவம் பார்க்கறது யாருன்னா வயசான மூதாட்டினேன். 4 ஒம்பளை சேலையை சுத்தி மறைச்சுக்கிட்டு பிரசவம் பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது பார்த்தா 1/2 டன் இருப்பேன். முத்தம் தண்டியா மாட்டு வண்டியில தூக்கிட்டு வருவாங்க, வண்டி குடஞ்சாயும். இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை வந்து காரைக்குடி பெரியார் வந்து தூக்கிட்டு வர்ற சொந்தக்காரன் பூரா போய் நிக்கிறேன். மயம் பிறந்திருக்கானாமல்ல காமி இருங்க, வெயில் அடிக்குதுக்கிட்டு வாங்க. அந்த பொம்பளை சிப்ப திறந்து காமிக்கிற மணி பிரசல அடைக்க மயம் வெள்ளரி மாதிரி தான். அத்தை உங்க வேற யார்ட்டையும் சொல்லாதீ, அத்தை புள்ள வெயில் அடிக்குது அப்படின்னு பிடிச்சிட்டு போகுது. என்ன காரணம்?